ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, என்ன தங்க விலை இன்னும் குறையுமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஜான்வரியில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ தங்க விலை கூடுது அப்படின்னு சொல்லி நான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ தங்க விலை குறையுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ தொடர்ந்து இந்த 3 மாதத்தில் நான் இப்போ எப்போ பேசுகிறேன்னா ஏப்ரல் 6, 2025 நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2025 ஜான்லேருந்து தங்க விலை இப்போ மார்ச் வரைக்கும் தட்டாலடியாக உயர்ந்துருச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரன்னு பாமர மக்கள்லாம் இனிமேல் தங்கமே வாங்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ என்னாச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம். இப்போ என்னென்னா, அந்த அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றிருந்தார். ஸோ அவர் தடார்னு நிறைய முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தார். ஸோ அப்போ மக்கள்லாம் பயந்து அதிகமாக தங்கத்து மேலே சேமிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தங்கத்தோட நீர் அதிகமாக இருந்தது மக்களிடையே. ஸோ அதனால டிமாண்ட் அதிகமாக இருக்கவும் அதனுடைய விலையும் ரொம்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை குறைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 10% அளவுக்கு தங்கத்தோட வரி குறையும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ எப்படி தங்கம் கிடுகிடுன்னு விலை ஏறிச்சோ இந்த 3 மாதத்தில், ஸோ இந்தியெல்லாம் கிடுகிடுன்னு ஏறாது, கொஞ்சம் தான் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு இதே இல்லாமல் டக்குன்னு ஏறிச்சு பார்த்தீங்களா கிடுகிடுன்னு. ஸோ அந்த கிடுகிடுன்னு ஏறின எல்லா அமௌண்ட்டும் நான் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். பட் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 10% அளவு மட்டும் தங்கத்தோட வரி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இப்போ அவர் அறிவிப்பு எல்லாமே அரசாணை எல்லாமே மார்ச்சில் வெளியிட்டு முடிச்சிட்டாரு, இந்த ஏப்ரலில் வெளியிட்டார். ஸோ இந்த மாதிரி வரி சதவீதம் போட்டுட்டாரு. அனைத்து நாடுகளுக்கும் அவங்க என்ன வரி போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் வரி போட்டிருக்காரு ட்ரம்ப். ஸோ போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ அப்பா ட்ரம்ப் தங்கத்தை எதையுமே பண்ணலை, தொடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், இந்தியா மக்கள் எல்லாம் நன்றி சொல்கிறாங்க ட்ரம்ப்புக்கு. தங்கத்தை தொடலை, அப்பா தங்கம் இனிமேல் நம்மளால் வாங்க முடியணும். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாம் ட்ரம்ப் தங்கத்தில் எதுவுமே கை வைக்கலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி % தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. இதனால இப்போ வரி விதிச்சதுனால பார்த்தீங்கன்னா, நல்லா அதிக வரி விதிச்சிருக்காரு நிறையா நாடுகளுக்கு. ஸோ இதனால் என்ன நிபுணர்கள்லாம் கணிக்கிறாங்கன்னா, பணவீக்கம் பணவீக்கம் நம்ம நாடுகள் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதிகமாக வரி விதிப்பு விதிச்சதுனால அண்டைய நாடுகளுக்குள்ள பணவீக்கம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, தங்கத்தில் சேமிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ தங்கத்தோட ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன கணிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கம் வாங்கணுன்னா வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு இன்றைக்கே வாங்கணும், தங்கம் குறைஞ்சதுக்கு இன்றைக்கி 8300 வந்திருக்கு. ஸோ 8500 இருந்துச்சு ஒரு கிராமு, இப்போது 8300 வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போயே வாங்கணுன்னாலும் வாங்குங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்குங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கூடிச்சுன்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் அது உங்களுடைய விருப்பம். இன்னும் குறையும் தான் எதிர்பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, இந்த தம்ஸ் அப் இருக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும். Thanks for watching. It's bye from Gayatri. Tada!